எல்லாருக்கும் வணக்கம். அசைவ உணவு பிரியர்கள் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டா மீன் இருக்கும். இன்னும் சொல்ல போனா பசிக்காக சாப்பிடுற எளியவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச உணவாகவும் இருக்கும், ருசிக்காக சாப்பிடுற உணவு விரும்பிகள் அவங்களுக்கு பிடிச்ச உணவாகவும் இருக்கும், ரொம்ப கட்டுப்பாடா ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுறவங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவாகவும் மீன் இருக்கும். காரணம், அதோட சுவையும் அப்படித்தான், அதோட விலையும் அப்படித்தான், அது தருகிற புரோட்டீனோட அளவும் அப்படித்தான். இப்படி ஆரோக்கியத்துக்காகவும் சுவைக்காகவும் பசிக்காகவும் என்ன தேவைக்காக இருந்தாலும் பிரதான அசைவ உணவா இருக்கிற மீன் கலப்படத்தின் பட்டியலுக்குள்ள வந்திருக்கு. மீன் வியாபாரம் பெருக பெருக அதன் மீது கலப்படம் அதிகமாகிருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊசி போட்டு மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. அதாவது பிராய்லர் சிக்கன் மாதிரி பிராய்லர் மீன் வளர்க்குறாங்க, அதுல ஊசி போடுறாங்க, அது உடம்புக்கு கெடுதி அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு மீன்களை கெட்டு போகாம வச்சிருப்பதற்காக ரசாயனங்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்ற பிரச்சனை வந்தது. இப்போ அரசு முன் வந்து ரசாயனம் பயன்படுத்தி அந்த மீன் இருப்பதா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த நம்பருக்கு தகவல் தரலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. முதல்ல அது என்ன ரசாயனம், எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை கண்டுபிடிச்சா எங்க புகார் சொல்லலாம், இதைதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு மீன் கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிற தேவை எங்க வருதுன்னா, இங்க வர்த்தகம் பெருசாயிடுச்சு, கடல் இல்லாத பகுதிகளிலையும் மீன் சாப்பிடுகிறவர்கள் அதிகமாயிட்டாங்க. அப்போ வியாபாரம் பெருசாகுது. வியாபாரம் பெருசாகிறதால போக்குவரத்தோட தேவை அதிகரிக்குது. ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு மீன் வரணும், கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு மீன் வரணும் அப்படிங்கிறப்போ அந்த போக்குவரத்து நேரத்துக்கு, அந்த டிரான்ஸ்போர்டேஷன் டைமுக்கு அது கெட்டு போகாம இருக்கணும். இதுக்காக ஐஸ் வச்சு மீன் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஐஸ் வச்சு மீன் அனுப்புறதை தாண்டி அதுல ஃபார்மலின் போட்டு கெட்டு போகாம ஆக்குறாங்க. இப்போ ஃபார்மலின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வரணும்ல. பயாலஜி லேப்ல ஸ்பெசிமன் காப்பீஸ் எல்லாம், இந்த உடல் உறுப்பு மாதிரிகளை எல்லாம் கெட்டு போகாம வச்சிருக்கிறதுக்காக ஒரு திரவம் ஒண்ணு இருக்கும். அந்த திரவத்துக்கு உள்ள அந்த உறுப்பை போட்டு அவங்க அந்த பாட்டில வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நாளா கெட்டு போகாம இருக்கும். அந்த திரவம் தான் ஃபார்மலின். இதை குறிப்பிட்ட அளவுல பயன்படுத்தி மீனையும் கெட்டு போகாம வச்சிருந்து விற்பனைக்கு கொண்டு வராங்க. நம்ம கண் முன்னாடி மார்க்கெட்ல நடக்கிற மீன் வியாபாரத்துல ஃபார்மலின் கலந்த மீன்கள் விற்கப்படுகின்றன. நம்ம மனசுலனாலும் அதான் நெசம், நாம ரசாயனம் போட்ட மீன்களை வாங்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஃபார்மலின் போட்ட மீனை எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்தா வித்தியாசம் தெரியுமா அப்படின்னா, அந்த மீனை பார்க்கும்போது நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தா இது ஒரிஜினல் மீன் மாதிரி அப்படியே இருக்கும். நாம ஈஸியா எதையும் கண்டுபிடிச்சிட முடியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதை கையில எடுத்து பார்க்கும்போது நம்மளால அதை கவனிக்க முடியும். நார்மலா மீன் வந்து அழுத்துனா அமுங்கணும். ஆனா ஃபார்மலின் போட்டு பதப்படுத்தப்பட்ட ஒரு மீன் வந்து அப்படி அமுங்காது, ரொம்ப வெறப்பா இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். அது போக அதை டெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. நார்மலா ஏதாவது கெமிக்கல் கடைகள்ல ஃபார்மலின் டெஸ்ட் கிட் அப்படின்னு கேட்டா தருவாங்க. அந்த டெஸ்ட் கிட்டை பயன்படுத்தி ஒரு சொட்டு திரவத்தை ஒரு மீன் மேல வச்சோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த மீன் மேல ஃபார்மலின் போட்டிருந்தாங்கன்னா அது பிங்க் கலர்ல மாறும். அப்படி பிங்க் கலர்ல அது மாறலைன்னா அந்த மீன்ல ஃபார்மலின் பயன்படுத்தப்படலை அப்படின்னு அர்த்தம். இப்ப நார்மலாவே பார்த்தோம்னு தெரிஞ்சிடணும்னா, மீன் வாங்க போறப்ப கையில கிட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படிலாம் போக முடியுமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்கன்னா, ஆமா, அதுக்கும் இன்னொரு வழி இருக்கு. கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஃபார்மலின் போட்ட மீன் மேல எந்த வாசனையும் இருக்காது. முதல்ல மீன் வாங்கினா மீனோட ஸ்மெல் வரணும், மீன் மேல ஈ மொக்கணும். ஈயும் வராது, வாசனையும் வராது அப்படின்னா அந்த மீன் இயற்கையான மீனா இருக்க வாய்ப்பு இல்லை. அதுல ஃபார்மலின் போட்டு பதப்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கிறது மூலமா நிஜமாவே பாதுகாப்பா ஆரோக்கியமான மீனை வாங்கிட்டு வர முடியும். இந்த டெஸ்ட் கிட்ட பயன்படுத்தி நீங்க ஃபிஷ்ஷை செக் பண்ணியும் பார்த்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி கவனிக்கிறது மூலமா நார்மலா நல்ல மீனை வாங்கிட்டும் வரலாம். ஆனா இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா இதை நீங்க வந்து கவனமா பார்த்து வாங்கிடுவீங்க. இந்த விஷயம் தெரியாதவங்க எப்படி வாங்குவாங்க? இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதன் மூலமா தெரியப்படுத்துங்க. அதை தாண்டி இதை பார்க்காதவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா நாம இத அரசுக்கு எலிவேட் பண்ற இடத்துல இருக்கோம். அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஃபார்மலின் பயன்படுத்துறாங்கன்ற சிக்கல் இருக்கிறதா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அங்க தகவல் கொடுங்க. போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ இந்த நம்பருக்கு சொன்னா போதுமானது. அரசு மேற்கொண்டு இந்த விஷயத்தை எலிவேட் பண்ணி பார்த்துக்கணும். பாதுகாப்பா உணவு எடுத்துக்க வேண்டியது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உரிமையோ அதே அளவுக்கு மற்றவர்களுக்கும் அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் நம்ம பொறுப்புல ஒண்ணா இருக்கு. மறுபடியும் இதே மாதிரியான ஒரு அவசியமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.